என்னதான் செஞ்சு பார்த்தாலும் இந்தியா மாதிரி வர முடியுமா அப்படின்னு பாகிஸ்தானுடைய அமைச்சர் மாலிக் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான்ல பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது அதிகமா இருக்கு. அதுக்கு காரணமா அவர் என்ன சொல்லுதார் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு அந்நிய செலாவணி அப்படின்றது $600 பில்லியன் அளவுக்கு இருக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி நெருக்கடி நிலைமை வரும்போது அதை வச்சு இறக்குமதியை சமாளிச்சுக்கிடுவாங்க. அதே நேரத்தில் இந்தியா எப்ப நினைச்சாலும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க முடியும். ஆனா பாகிஸ்தானால அப்படி குறைக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உலக வங்கியில நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி வழி செலவு எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உலக வங்கிக்கு வட்டி கொடுக்கறதுல பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு உலக வங்கி நம்மள இந்த மாதிரி வரி செலவு கொடுக்கறதுக்கு அனுமதிக்காது. அதையும் தாண்டி இந்தியா கிட்ட 50ல இருந்து 60 நாளைக்கு தேவையான பெட்ரோலியத்தினுடைய கையிருப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட வெறும் 5ல இருந்து 7 நாள் அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால தான் உலகத்துல எல்லா நாடுகள்லையும் பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கும்போது இந்தியாவில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதையும் தாண்டி பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு இது எல்லாம் தான் காரணம். அதனால தான் இந்தியா கூட பாகிஸ்தானை பெட்ரோல் டீசல் விலையில கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில பாகிஸ்தானினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மோகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.